ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாசுரம் 29. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறை கொள்வானன்று காண்கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னோட பொன் போன்ற தாமரை மலர் பாதங்களை காலையிலேயே எழுந்திருச்சு வணங்க வந்திருக்கோம். அதுக்கான காரணத்தை கேட்பியா? என்ன காரணம்னா, பசுக்களை மேய்ச்சி அதன் மூலமாக நாங்கள் எங்களோட பிழப்பை நடத்துகிறோம். இந்த ஆயர்குலத்தில் எங்களுடைய ஆயர்குலத்தில் நீ பிறந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிறு விரதத்தை தயவுசெய்து கண்டுக்காமல் போயிடாத. நீ தர சின்ன சின்ன பொருள்களுக்காகலாம் நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலை. அதாவது நீ கொடுக்குற பணத்துக்காகவோ காசுக்காகவோ அணிகலனுக்காகவோ எல்லாம் நாங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலை. இந்த விரதத்தை நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா, 7 பிறவிக்கும் நீ என்னுடைய குலத்தில் எங்களுடைய குலத்திலேயே பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை உன்னுடைய உறவினர்களாக நீ ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உனக்கு மட்டுமே சேவை செஞ்சு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை தவிர வேறு எந்த விருப்பமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த பாசுரம் சொல்லுது. இதன் முழு தொகுப்புக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.